வசந்தன் கம்பெனி உரிமையாளர் வர்றாருன்னா கோட்டு சூட்டு போட்டு தான் வருவாருன்னு. ஆமாம். ஆனால் இவர் வந்து பாருங்க வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு இல்லை எனக்கு ஏன்னா வெயில் காலத்தில் விட கோட்டோடு அலைகிறா அவங்க. அது மெட்ராஸில் இருக்கிற கிளைமேட்டுக்கு காட்டன் சட்டை போட்டாலே வேர்க்குது. அது எப்படி உங்களால் மட்டும் கோட்டு போட்டுட்டு இருக்க முடியும்? அதாவது நம்ம வந்து ஒரு உலகமெல்லாம் வியாபாரம் செய்கிறோம். ஒரு ஐடென்டிட்டி வசந்தன்கோ வசந்தகுமார்னா இப்படித்தான் இருப்பாருங்கிறத இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, லண்டனில் இருந்தும் ஜப்பானில் இருந்தும் கொரியாவில் இருந்தும் எங்கள் மேனுஃபேக்சர் வராங்க. அவங்கள நாங்கள் மீட் பண்ணுறது பெரும்பாலும் அந்த சூட்டில் தான் நாங்கள் போய் மீட் பண்ணணும். அது ஒரு கண்டிஷன் இல்லை, ஆனால் ஒரு ஸ்டேட்டஸுக்கு அவங்கள போய் மீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் என்னை நானே காண்பித்து ஒரு தொழிலை இந்தியாவில் பண்ணுறேன்னா நான் ஒரு ஆள் தான். எனக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் கிடையாது. 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா கொடுத்து நீங்கள் இந்த வசந்தனுக்காக வந்து பேசுங்கிறதெல்லாம் கிடையாது. வசந்தகுமார் தான் வசந்தன்கோ, வசந்தன்கோ தான் வசந்தகுமார். அதனால் எனக்கு வந்து எம்பளமே வசந்தன்கோ வசந்தகுமார் தான். இல்லை கேட்கணும், உங்கள் தைரியத்தை ரொம்ப பாராட்டுறோம் சார் ஒரு விஷயத்தில். ஏன்னா ஒவ்வொரு துணி கடைகள்லையும் ஒவ்வொரு நகை கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து விதவிதமான அழகழகான பொண்களை கூப்பிட்டு வராங்க. நல்ல பட்டு புடவை உடுத்தி ஏகப்பட்ட நகையை போட்டு ராங்கிறாங்க. நமக்கு அந்த கடையை பார்க்குறோமோ இல்லையோ அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்ன வாங்குறோமோ இல்லையோ பெருசாக இதெல்லாம் ஈடுபாடு இல்லாத மாதிரி உட்காராதீங்க. இல்லை உங்களுக்கு தான் நல்ல ஈடுபாடு உண்டு. அதனால் அப்படியெல்லாம் விளம்பரத்தில் நல்ல நல்ல அழகான பெண்கள், அப்புறம் அவர் அப்பா மாதிரி வயதான தாத்தாத்திரு, அப்புறம் சின்ன குழந்தை, இதெல்லாம் காட்டுறாங்க. உங்கள் விளம்பரத்தில் உங்களை தவிர வேறு யாரையும் காட்டுறதில்ல. என்ன தைரியம்? அது ஒரு அடிப்படை. என்னென்னா என்கிட்ட வந்து பொருள் வாங்குறாங்க ஒரு கஸ்டமர், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் கேட்பது? எனக்கு 48 ஷோரூம் இருக்குது. நான் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருப்பேன். பல மேனேஜர் இருப்பாங்க, வேறு சேல்ஸ்மேன் இருப்பாங்க. ஆனால் அல்டிமேட் கஸ்டமருக்கு எனக்கு பிரச்சனை தீரவில்லை என்று சொன்னால் நேரடியாக வசந்தகுமாரை தொடர்பு கொள்ளலாம். இவர் தான் வசந்தகுமார், வசந்தன் கோணி. இந்த சமுதாயத்துக்கு நான் சொல்லிடுறேன். அதனாலதான் விளம்பரத்தில் இவரே வந்து பெருங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறை நொறுங்கி விடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மதச்சோதை, தோல்விகளேதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை. நீங்க இந்த பாட்டு பாடிட்டீங்க, இனிமே கடைக்கு போனா ஃப்ரீயா டிவி உண்டு. அதாவது இலவசம் என்பது வந்து ஒரு அடிப்படையில் மிகவும் தாழ்ந்த நிலையில் யாரால் வாங்க முடியாதோ அவர்களுக்கு கொடுப்பது தான் இலவசம். ஆமா, இவருக்கு கொடுப்பது அது இலவசம் அல்ல. தப்பி தவறி போயிடாதீங்க. ஆமா, எஸ்எஸ் சொன்னாரேங்கிறதுக்காக போயிடாதீங்க. ஒருத்தருக்கு ஒரு அடையாளம். இப்போ எஸ்எஸ்க்கு அடையாளம் ரொம்ப எல்லாரும் ஈஸியாக சொல்லி போடலாம். வேற எங்கேயோ பார்க்குறீங்க? அவர் எப்பவுமே மேற்பார்வை தான், வேலையே பார்த்துக்கிட்டே இருப்பார். இலவசமா ஒண்ணு நான் கண்டிப்பா வந்து வாங்கி தான் ஆகணும். என்ன அது? ஐயோ தாராளமாக கிடைக்கும் அவர்கிட்ட. அதை தாராளமாக கொடுக்கணும். வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேரை கடங்காரன் ஆக்கி விட்டீங்க. அப்படி அல்ல, அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறேன். பக்கத்து வீட்டிலே இருக்கின்ற குழந்தை சொல்லுகிறது, எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, இந்த குழந்தைகிட்ட வந்து உங்கள் வீட்டில் டிவி இல்லை. அப்போ அந்த பிஞ்சு உள்ள என்ன நினைக்குதுன்னா, எங்கள் அப்பா என்ன அவ்வளவு மோசமா, அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காருன்னொன்னே எங்கிட்ட 1000 ரூபா தான் இருக்குது, 10,000 ரூபாய்க்கு டிவி வாங்க முடியாதுன்னு குழந்தை சொல்கிற நேரத்தில் வசந்தன்கோ இருக்க கவலை எதற்கு, 1000 ரூபாய் கொடுத்தா தவணை முறையில் கொடுத்துட்ற இந்த இளம் பிஞ்சு உள்ளத்தில் என் தந்தையும் டிவி வாங்கி தர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை ஆரம்பத்திலேயே கொடுக்கறது தான் வசந்தன்கோ. சாபாஷ். இல்லாமல் ஆக வேண்டும். வெரி குட். இன்னொன்னுங்க, நீங்கள் வியாபாரத்தில் பெரிய ஆளாக வரணுன்றதுக்காக சென்னைக்கு வந்து பெரிய ஆள் ஆகிட்டீங்களா, இல்லை பெரிய ஆள் ஆனதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்களே, இது ஆசையா லட்சியமா? அதாவது பிறப்பால் காங்கிரஸ்காரன். எங்கள் அப்பா வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தியின் கதர் நிர்மாண திட்டத்தில் கதரை நெய்து எங்கள் சகோதரர் குமரியானந்தன் மூலம் தெருவாக விற்றவங்க. அவர் பெரிய இலக்கியம். நாங்கள் பிறப்பால் காங்கிரஸ்காரங்க. நான் சென்னைக்கு வந்தது எங்கள் பிரதர் குமரியானந்தன் வந்து ராயபுரத்தில் போட்டியிட்ட நேரத்தில் அவருக்காக வேலைக்கு வந்தேன். அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற இல்லை. அதனால் அண்ணன் வந்து என்னை வந்து விஜிபியில் சேர்த்து விட்டாங்க.
நான் அந்த விஜிபியில் சேர்ந்து அப்படியே வளர்ந்து அவங்கள்ட்ட வெளியே வந்து அந்த தொழிலை நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த தொழிலும் கற்றுக்கொள்ளணுங்கிறதுல அவங்கக்கிட்ட ஒரு 8 ஆண்டுகள் பணியாற்றின பிறகு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து நானே சொந்தமாக ஆரம்பித்தேன். வாங்க பேசலாம் வாங்க, வாங்க பேசலாம் வாங்க, இப்போது சின்ன இடைவேளை, இதற்பின் தொடரும் எங்க வேலை. வாங்க பேசலாம் வாங்க, அம்மன் டிஆர் ஒய். இந்த ஆடி தள்ளுபடின்னு சொல்றாங்களே, அது யாரு கண்டுபிடிச்சது? திருவேணிக்காரங்க அல்வா கொடுப்பாங்க இதான அது. முன்னாடிலாம் ஸ்டேரிங் ஓட்டிக்கிட்டு இருப்பார் சார். அப்படி வந்து வாங்க பேச ARS பவர் TMT கம்பெனி. அம்மன் டிஆர் ஒய் வாங்க பேசலாம் தொடர்கிறது. வாங்க பேசலாம் வாங்க, வாங்க பேசலாம் வாங்க, மீண்டும் வந்து குந்துனோம் நாங்க, கேள்வி கேட்க போறோம் நாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க. வாங்க பேசலாம் வாங்க, அம்மன் டிஆர் ஒய். இப்போ இந்த ஆடி தள்ளுபடின்னு சொல்றாங்களே, அது யாரு கண்டுபிடிச்சது? ஆடி தள்ளுபடினா முதல்ல வந்து துணிக்கு தான் போட்டுட்டு இருந்தாங்க சார். பெரும்பாலும் ஆடியில் வந்து கல்யாணம் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆடி மாதத்தில் கல்யாணம் பண்ணாதனால அந்த துணி வியாபாரம் கம்மியாக இருந்து அப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும், ஆடி தள்ளுபடின்னு முதல்ல திருநெல்வேலியில் தான் ஆரம்பித்தாங்க. அதுவும் திருநெல்வேலி தானா? அதுவும் திருநெல்வேலி தான். திருநெல்வேலிக்காரங்க அல்வா கொடுப்பாங்க இதான அது. அல்வாவும் நல்ல அல்வா கொடுப்பாங்க. அதாவது நெல்லை அல்வா, இருட்டுக்கடை அல்வான்னா அது நல்ல பேர் இருக்கிறது தான் கொடுப்பாங்க. அதனால அந்த மாதிரி ஆடி தள்ளுபடி வந்தோடனே மற்ற பொருளுக்கும் அது பரவிட்டு அங்கே ஆடி தள்ளுபடி பண்ணாங்க துணிக்கு. அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், வீட்டு உபயோக பொருளுக்கும் தள்ளுபடிங்கிறது ஒரு வியாபார ட்ரிக்கு தானே. இதெல்லாம் மக்களை கவர்றது. அதே மாதிரி இந்த அட்சய திருதிங்கிறாங்களா, திருதி அட்சய திருதி. ஆமா, எல்லாரும் தங்கம் வேணும்னு நினைக்கிறீங்க, தங்கம் வாங்க முடியாது. இது இப்பதானே வந்து இந்த அட்சய திருதி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அப்பெல்லாம் வீடெல்லாம் சுபிட்சமா இல்லையா? அப்பவும் சுபிட்சமா இருந்து, அதாவது இதான் சொன்ன வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு ஒரு புதிய வழிமுறையை கண்டுபிடிக்கிறது. நாங்க சொல்லுவோம் வாங்குறதும் வாங்காது உங்க இஷ்டம். ஆமா, இப்போ தள்ளுபடின்னு சொல்லி 250 ரூபான்னு சொல்றீங்க, இதை வாங்கினா இன்னொன்னு கொடுக்குறீங்க. நீங்க என்ன சும்மா கொடுக்குறீங்க? சும்மா கொடுக்கவே முடியாது. 10,000 20,000 வாங்கிட்டு தானே கொடுக்குறீங்க. கண்டிப்பா 10,000 வாங்கிட்டு மொத்த லாபம் எங்களுக்கு 5% இருக்கு, இல்ல 3% இருக்குன்னா அதுல 2% தள்ளி அதுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே காஸ்ட் தான், சும்மா கொடுக்க முடியாது. கடைக்கு போகும்போது எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அதையும் சேர்த்து பில்லில் அடிச்சிடுறது. சார், மொத்தத்தில் ஒரு வியாபாரி கணக்கு பார்த்து ஒரு மாதம் இவ்வளோ வியாபாரம் ஆச்சு, இவ்வளோ செலவாச்சு, அதில் எனக்கு இத்தனை % லாபம் இருக்குன்னு பார்க்குறவன் தான் வியாபாரி. கூட்டி குறைச்சி ஒரு ஆளுக்கு நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு டீ கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கு கிஃப்டே கொடுக்கலாம். பட் டோட்டல் பிஸ்னஸில் எனக்கு 1/2% 1% லாபங்கிறது தான் கணக்கு. ஆனால் ஒன்று இந்த தள்ளுபடியில் ஒன்று கேட்கணும். அதாவது தள்ளுபடிங்கிறீங்க, நாங்கள் போய் கடையில் போய் தள்ளுபடி கொடுங்க சார்னா இது கிடையாது. இதுக்கு இல்லை, அதுக்கு தான் தள்ளுபடி. எதுக்கு? மிக்சி, கிரைண்டர், டிவி, பெரிய ஐட்டத்துக்குலாம் தள்ளுபடி கிடையாது. இந்த கரண்டி, அப்புறம் அந்த இடுக்கி, அப்புறம் இந்த டேபிளில் கிளீன் பண்ணுற கிளாத் இருக்க மொத்தம் 7,000 ரூபா. அதுக்கு என்ன தள்ளுபடி? அது சும்மாவே தரலாமே. அப்படி இல்லையா, இது வந்து தள்ளுபடிங்கிறது எங்கள் மெயின் நோக்கம். வியாபாரிகளுக்கு இன்று 1 கோடி ரூபாய் வியாபாரம் ஆனால் இந்த தள்ளுபடி போட்டால் 2 கோடி வியாபாரம் ஆகிறங்கிற ஒரு மோட்டிவ். சாதாரணமாக 1 கோடியில் எங்களுக்கு 5% 3% கிடைச்சா இன்னும் 1 கோடி நாங்கள் ஜாஸ்தி பண்ண சமயம் அடிஷனல் லாபம் தான் அது. இன்றைக்கு சாதாரணமாக வியாபாரம் பண்ணால் எங்களுக்கு 5% 1 கோடிக்கு 5 லட்சம் லாபம். இன்னும் 1 கோடி எக்ஸ்ட்ரா வரச்சு என்ன 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. அந்த எக்ஸ்ட்ராவில் ஒரு 3% 4% கன்சியூமருக்கு கொடுத்துட்றோம். சரி, நம்ம கடைக்கு வராங்க, வாங்குறதுனால நமக்கு லாபம். அது சின்ன கடைக்காரங்க ஆஃபர் பண்ண முடியும். லாபம் இது போரும் நினைக்கிறவங்களால தள்ளுபடி கொடுக்க முடியும். கண்டிப்பாக கஸ்டமர் பொதுவாக என்ன பேசிக்கிறாங்க தள்ளுபடின்னா, 10 ரூபா ஐட்டத்தை இவங்க 30 ரூபான்னு எழுதி வச்சிட வேண்டியது, அதில் 5 ரூபா தள்ளுபடின்னு 25 ரூபா, அப்பவும் அவங்களுக்கு 15 ரூபா லாபம் ஏற்றி இறக்குறாங்க. இது மக்களுடைய பேச்சு. இப்போ நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லையா, இப்போது முன்ன மாதிரிலாம் இல்லை சார். எல்லாமே ஆன்லைன் ட்ரேடிங் இருக்குது. ஒரு ப்ராடக்டை பற்றி நீங்கள் எல்லாருமே நெட்டில் போய் பார்த்துட்றாங்க. மேனுஃபேக்சர் ப்ரைஸை பார்க்குறாங்க. எங்களை மாதிரி டீலர்கள் ப்ரைஸை அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு கடைக்கு 4 கடைக்கு அங்கேருந்தே கேட்டுறாங்க டெலஃபோனில், இந்த பிராண்டு, இந்த நம்பர் என்ன விலை. அதனால் இப்போல்லாம் ஏமாற்ற முடியாது சார். ஏமாற்றினாலும்
லாங் ரன்ல அந்த வியாபாரம் டெவலப் ஆகாது. வியாபார நோக்கு மட்டுமா இல்லை இந்த சினிமாவில் நடித்தா நடிப்புவீங்களா? சார் எப்படியாவது வசந்தகுமார் பப்ளிக் மத்தியில் தெரியணும், அதுதான் முக்கியம், பேசிக். அதுதான் அந்த எங்கள் வே ஆஃப் ஆப்ரேஷன் அப்படி தான் இருக்கும். நீங்கள் நடிச்சிருக்கீங்களா அதாவது திரைப்படத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். தெள்ளூர் தர்மராஜன் எங்கள் கட்சிக்காரர் ஒரு படம் எடுத்தாரு, அதில் நடிச்சிருக்கேன். அந்த படம் வெளியே பத்திரிகையாளர், அவர் பெரிய பத்திரிகையாளர். ஆமாம். அதனால் அது சில நேரத்தில் அந்த எண்ணம் இருந்து இப்போ அதுக்கு நேரம் இல்லை. ஒரு பாட்டிலேயே 5 வயசை காமிக்கிறாங்க, அப்புறம் 25 வயசுக்குள்ள கல்யாணம் ஆகி புள்ள பற்றி பெரிய கோடீஸ்வரன், அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது ஒரே பாட்டுக்குள்ள?